ஷான், ஐ லவ் யூ. நான் அம்மா அப்பா பெருமைப்படுத்தணும் அண்ட் அதுக்காக நான் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். தலைவர் 173 பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அபிக்குள்ளே ஒரு டைரக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட 100% டைரக்டர் மதன் தாங்க. அபி, யூர் அ ஸ்டார். இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். And every time I say it, I mean it more and more and more. You're a star and you're here to stay. பட் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழகிட்டு தான் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட், பட் ஐயான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே பேசுனதை வச்சு பார்க்கும்போது படத்துக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ சௌந்தர்யா மேம், சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்ம ஏதோ ஒரு ஃபீல்டு எடுத்து அதில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதில் எக்ஸல் ஆவாங்க. ஆனால் இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு பெரிய வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் தனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு மல்டி டாஸ்கராக இருந்திருக்காங்க. கிராஃபிக் டிசைனிங்லேருந்து ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இப்போ வரைக்குமே ஒரு மல்டி டாஸ்கராக இருந்திருக்காங்க. அதே போல் இவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் அவங்க நினச்சிருந்தா அப்போ பீக்கில் இருக்க டேரக்டர்ஸ், பீக்கில் இருக்க ஹீரோஸ் வச்சு அவங்க படம் பண்ணியிருக்கலாம் 2009-10 வழக்கில். ஆனால் 2 ஃபிலிம் ஓல்டு அப்போ வெங்கட் பிரபு சார். ஆனால் அவரை வச்சு ஒரு யங்கான டீமை வச்சு கோவான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, தன்னோட முதல் படமாக ப்ரொடக்ஷனில். அந்த படம் இன்னைக்கு எல்லாருக்கும் எவ்வளோ ஃபேவரட், இன்னைக்கு இருக்க டேரக்டர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் செட்டராக, எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக அந்த கோவா படம் இருந்திருக்கு அப்படின்றது சினிமா லவ் பண்ணுற அந்த படம் பிடிச்ச எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கோச்சடையான், VIP 2 அப்படின்றதுலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்களோட உழைப்பு என்னன்றது அப்படி தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ப்ரொடக்ஷனுக்கு வரோம் அப்படிங்கும்போது யாரோ வச்சு அவங்க படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவரை லான்ச் பண்ணணும், இப்படியான புது டேரக்டரை, இப்படியான புது ஹீரோவை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ண விஷயங்கள் தான் இப்போ வித் லவ்வா வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து சினிமாவில் மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. இந்த ஓவர்வெல்மிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் இப்போ எனக்கு மனசுக்குள்ளே. நான் ஐம் ஃபீலிங் வெரி 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 ஓவர்வெல்ம்ட். பட் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபு நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ண ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க 16 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க கோவா வந்து அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பின் 16 இயர்ஸ் சின்ஸ் ஐ ஹவ் ஓன் த ப்ரொடியூசர்ஸ் ஹேட். பட் ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம், மகேஷ் தம்பி, மதன், அபி, அனஸ்வரா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றதை நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இன்னைக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் பேக். ஸோ ஹாப்பி அண்ட் ஆனர்ட் அண்ட் ப்ரவுட் டு கம் பேக். அண்ட் எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் பேர் எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் our special guests. Thank you for coming today. I know you're all very very busy, but Kirti, thank you so much. Shanmugam, sorry. Thank you. Virthus, thank you. And Sibi, thank you for being here. தலைவர் 173 பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். டெட்லியாக ஒரு படம் வரும், அது எல்லோரும் நீங்கள் சீக்கிரம் மோர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேசிங் நம்ம வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தேசிங்கும் பேச ஆரம்பித்தோன்னா சடனாக நாங்கள் அப்புறம் அப்பா பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்போம். எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஃபேன் வெளியே வந்து வில் கீப் டிஸ்கஸிங் ஒன்லி அப்பா. And Ram, thank you so much for being here and wishing you all the best for all your projects. And Arun Vishwa, it's so lovely. We recently met, but இன்னைக்கு நீங்க பேசினது அவ்வளோ it touched my heart. And blood பற்றி பேசுனீங்க அருண் விஸ்வா. இந்த bloodக்கு சினிமானா, உயிர் சினிமானா ரொம்ப பிடிக்கும். So thank you for that. And ஐயா, மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழகிட்டு தான் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். I think sir makes it very distant, but ஐயான் தேங்க்யூ. எங்கள் பூஜை அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கூட இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வியாஸ், தேங்க்யூ ஸோ மச். யூ வாட்ச் த ஃபில்ம், யூர் அ பார்ட் ஆஃப் த டீம்.
அண்ட் தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்கே ஒன்று நடக்குது அவங்க உங்கள் 2 பேருக்குள்ள அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் நவ் அபவுட் மை வண்டர்ஃபுல் டீம். மோகன் சார், தேங்க்யூ. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் everybody said, you're such a positive person and I'm so happy we got to know each other. And Madan, you spoke so well. Madan, எங்க இருந்து நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளோ பேசி பார்த்துருக்கேன். செஸ் ஆடாமல் பேசினாங்க மதன் இன்னைக்கு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க, அவசரத்தில் பிறந்தவங்கன்னு சொன்னாங்க, பட் யூ ஷுட் பி ஸோ ப்ரவுட். ரொம்ப பெரிய டைரக்டராக வருவாங்க. ஆண்டி அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ வெரி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில். அண்ட் அபி அண்ட் மதன் பற்றி நான் ஒரு இன்சிடெண்ட் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அபிக்கு மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டில் கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு. ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு இருந்துச்சு. வி வர் ஸ்டில் ஷூட்டிங். அண்ட் அட் தட் டைம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ப்ரோமோ ட்ரெண்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு ப்ரோமோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். ப்ரோமோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் ஏதோ ரீசனுக்காக இல்லை தம்பி, அந்த ப்ரோமோ வந்து எங்களுக்கு மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மீட்டிங், ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ப்ரொடியூசர்ஸோடு உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லாரும் உட்காந்தோம். அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து 2 விஷயம் ஐ ஹாவ் டு ஹைலைட் சம்திங் அபி டிட் அண்ட் ஐ ஹாவ் டு சே வாட் மதன் டிட். அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பேச நான் சடனாக ஆன் டிஸ்கஷனில் வந்துட்டு, அபி நீங்கள் அந்த ப்ரோமோ டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. I have to tell you, Madan being a first-time director and Abhi being a successful director, எங்கேயுமே ஒரு டவுட்டு கூட மதன் அபியோட இன்வால்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஒரு டைரக்டராக இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு he did not shoot that promo for us because he wanted Madan to get the full credit of being a director. And அபிக்குள்ள ஒரு டைரக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட 100% டைரக்டர் மதன் தாங்க. ஸோ அது அபியோட ஹார்ட். I really appreciated on that day. And மதன் வந்து அந்த ப்ரோமோ வந்து சுற்றி பேசி எனக்கு இந்த ப்ரோமோ எடுக்க வராதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர்கிட்ட அது சொல்கிறதுக்கே ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு ஒரு கட்ஸ் தேவை. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் மதன். ஸோ தேங்க்யூ. அண்ட் யூனிவர்சல் கனெக்ட் பற்றி மதன் நிறைய பேசியிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ஃபீல் திஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி. நாங்கள் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ மதன் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஸ்ரேயஸ், தேங்க்யூ. சச் அ சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், பட் அவர் வித் கேமரா ஹேண்ட்லிங்கில் இருக்கும். அண்ட் இந்த படத்தை அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மேடல் ஐ ஹாவ் டு தேங்க்யூ ஸ்ரேயஸ். படையப்பா இன்டர்வியூ எல்லாம் ரீரிலீஸ் இன்டர்வியூ அப்பா பண்ணது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ. பட் நானும் தம்பியும் உட்காந்து ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் கண்ணான். less than 24 hours இருந்துச்சு. ஐ ஹாவ் டு கிவ் இட் டு எம்ஆர்பி அண்ட் ஜாயான் டீம். தேங்க்யூ கைஸ். நான் உங்ககிட்ட தான் வந்தேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது பண்ணட்டும்ன்ட்டு. அண்ட் ஸ்ரேயஸ், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்டர்வியூ இருக்குன்னு நான் ஹெசிடேட் பண்ணி கேட்டேன், இவ்வளோ பெரிய கேமராமேன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறேனே அப்படின்ட்டு. பட் தலைவர் இன்டர்வியூ மேம் அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஹி கேம் அண்ட் ஹி ஷாட் தட் ஃபார் அஸ். சுரேஷ், நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. இது வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க. பட் நான் லைனப் நீங்கள் ஷூட் நடக்கும் போதே பண்ணுற எடிட் டைம்லேயே நான் சொன்னேன், இந்த எடிட்டர் இஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இன் த இண்டஸ்ட்ரின்ட்டு. அண்ட் ஃபார் காஸ்டியூம் டிசைனர், ஆர் கொரியோகிராஃபர்ஸ், ஆர் ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஆர் ஆர்ட் டிரெக்டர், everybody, makeup, whoever I'm missing out on, thank you for making this film happen for us. And for the beautiful cast, I think a lot of people have spoken about all of you. And அந்த அனிஷா சீன், அதான் அவங்க கேரக்டர் பேர், அந்த சீன் பற்றி நிறைய பேர் படம் பார்த்துட்டு பேசினாங்க. பட் பிலீவ் மீ, இந்த படத்தில் there is a lot more. அண்ட் சில டயலாக்ஸ் மதன் எழுதியிருப்பாங்க. அந்த டயலாக்ஸ் people will think it's life-changing. There's one scene in the second half, again, I'm not going to reveal more, but on the scene, என்னோட favorite, and that is not the scene everybody spoke about today. So, படத்துல நிறைய இருக்கு. So, எல்லாரும் definitely, I hope you will all enjoy the film. And Abhi, you're a star. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். And every time I say it, I mean it more and more and more. You're a star and you're here to stay. But நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே for you, Thambi and I will welcome you with our arms wide open. And on that note, I also want to say, Tourist Family ஓட co-director மதனை நாங்கள் டைரக்டராக லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தோட co-director தினேஷ்,
Very soon, you will be standing here. Incredibly talented boy. நான் தினேஷோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நிதினோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், மற்ற ஏடி பாய்ஸோட நான் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணல. பட் போத் ஆஃப் யூ சூப்பர். ஓகே, நாங்கள் இருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஸ்ரேயஸ் டீம், உங்கள் ஆல் ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்கிற ஆல் ஆஃப் தெம் தேங்க்யூ. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆக்டர்ஸ். சார், அப்பா கேரக்டர் அபி அப்பாவை சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறேன். படத்தில் உங்கள் ரோல் குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஷான், ஐ லவ் யூ. And I think what he said is what I mean. Sean has already achieved a lot, and I'm so happy when people say ஒரு பிராண்ட் ஆயிட்டாங்க, ஷான் பேர் ஒரு படத்தில் வந்துச்சுன்னா அது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஐ எம் so happy about that. பட் பத்தலை ஷான், எனக்கு பத்தலை. I want you to achieve more and more. You have it in you, and we go, yes, we go way back. Or almost 10 years எங்களுக்கு பழக்கம். And spirituality, Sean is a very spiritual person, so I think he's not yet there at all, according to me. He has such a long way to go. Long way na global sensation ஆற அளவுக்கு ஷானுக்கு talent இருக்கு. I wish you all the best, Sean, and we are together. It's just the beginning for us. And Anaswara, yes, I am your older sister and I will always be here for you. தமிழ் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க, மாத்தாதீங்க. அது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட் டு யூ. அவங்க தமிழ் இந்த ஸ்டேஜில் பேசல, அவங்க பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் ப்ளீஸ், அகெயின் விஷிங் யூ த பெஸ்ட். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு தமிழ் சினிமாவில் வித் லவ்ல வந்திருக்கீங்க. we are all so proud of you. You're going to be one of the biggest stars of the year. அண்ட் இவங்க ரெண்டு பேரும், அபி அண்ட் அனஸ்வரா, அவ்வளோ ரிஃப்ரெஷிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கப்பலாக ஸ்க்ரீனில் இருப்பாங்க. அது எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் எனிபடி எல்ஸ் இஃப் ஐ டிட். ஸ்ரீனிஷ் வந்தாங்களே, எங்கே காணும்? ஓகே, ஆல் ரைட், தேங்க்யூ ஃபார் கம்மிங். பட் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் த டைம். அண்ட் மகேஷ் தம்பி பற்றி நிறைய பேசணும், இமோஷனல் ஆயிடுவேன். பட் தம்பி பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஒரு விஷயம், he is one of the coolest people I've met. நான் வந்து ஆங்ஸைட்டி மேக்ஸ். நான் வந்து பீக் ஆங்ஸைட்டி போகும்போது அக்கா சில், அக்கா கூல்னு என்னை காம்படுத்துவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாத நிறைய ஸ்பிரிச்சுவல் குணம் உங்களுக்கு இருக்குது தம்பி. நான் இன்னொரு விஷயம் தம்பி பற்றி சொல்லணும். he live in the momentங்க. அதை நான் தம்பிக்கிட்டேன்னு கற்றுக்கிட்டேன். இப்போது இங்கே ஃபுல் மைண்ட், அவர் இங்கே தான் இருக்கும். அவர் நேற்றுக்கு என்ன, முந்தானத்துக்கு என்ன, நாளைக்கு என்னன்னு போகாது. அண்ட் லிவிங் இன் த மோமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. And producers are inge, I think one of you are mentioning, Thambi spoke about numbers. Thambi is, of course, he's grown as a producer. I've watched him grow and I'm so happy. இனிமேல் நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றா தான் செய்ய போகிறோம். நாங்கள் இணைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே பிரிவே கிடையாது நமக்கு. அண்ட் தம்பி சொன்ன ஒரு விஷயம் என் மைண்டில் ஆழமாக பதிந்துச்சு. நாங்கள் நிறைய பேசுவோம், எல்லா டாபிக் பற்றியும் பேசுவோம். எங்கள் படம் பற்றி பேசுவோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஒரு டிஸ்கஷன் அப்படியே போகும்போது ஒரு வார்த்தை, ஒரு லைன் சொன்னாங்க தம்பி. அக்கா, போதும் என்ற மனமே பொன்னானது அப்படின்னாங்க என்கிட்ட. அது தம்பியோட மனசு. அண்ட் சுற்றி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க வளரணும், ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க. அதுவும் நான் கற்றுக்கிட்டேன் தம்பி உங்ககிட்டேருந்து. தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூன்னு சொன்னால் பத்தாது. அண்ட் மை ப்ரொடக்ஷன் டீம், பாலா, நீங்கள் மேடைக்கு வந்தே ஆகணும். பை டிமாண்ட், ப்ளீஸ் கம். Please come right now. Prashant, please vaanga. Rendu perum vaanga. I owe you both a huge round of applause, all of you. And ivrudanga and the magic Bala. And Bala has amazing script sense. Bala thane first tourist family paathudu padichadu. இவர்தாங்க அந்த ஃபுல் கிரெடிட். அப்போ அபிஷா நீங்கள் ஆக்டராக இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்கன்னா டைரக்டராக ஐடென்டிஃபை பண்ணது வாஸ் பாலா. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இங்கே அருண் விஷா இருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே இருப்பாங்க. பட் ஐ ஹாவ் டு சே, நானும் தம்பியும் ஒரு பட்ஜெட் உங்களுக்கு கொடுத்தோம். அந்த பட்ஜெட்குள்ளே எங்கள் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அண்ட் பிரசாந்த், அவர் ஜாலிங்க, அவர் அப்சல்யூட் ஜாலி டைப். அண்ட் அவர் வந்து நாங்கள் எங்கள் ஆக்சுவலி அனஸ்வரா, ஐ தாட் யூல் டெல் யூ, எங்கள் படம் எடுக்கிறது வந்து ஒரு 34 டேஸில் முடித்தோம். பட் அதில் வந்து ஒரு 4-5 பர்த்டே பார்ட்டிஸ் இருந்துச்சுங்க. என் பர்த்டே, எப்போ எங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோட்டோ வந்தாலும் இவங்க பர்த்டே, அவங்க பர்த்டே. எவ்வளோ பர்த்டே மதன்? ஒரு 6 பர்த்டே இருந்திருக்குமா? அதில் பிரசாந்துக்கு ஒரு பர்த்டே இருந்துச்சுங்க. யாருக்குமே பண்ணாத அந்த ஒரு அரசியல்வாதிக்கெல்லாம் பெரிய மாலை போடுவாங்கல்ல,
யாருக்குமே பண்ணாதது நானே யோசிச்சேன், தம்பி இவர் இன்னும் இவ்வளோ பாப்புலராக இருக்காரு நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ போத் வெரி வெரி மச். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தெம். தேங்க்யூ. அண்ட் விஜய், எம்பி விஜய், ஐ டோன்ட் நோ இஃப் யூர் ஹியர். தம்பி சொல்கிற மாதிரி ஐ திங்க் நீங்கள் நிறைய ரிலீஸுக்கு ரொம்ப கம்மி நாள் இருக்குது, ஸோ நீங்கள் நிறைய வேலை பண்ண கிளம்பியிருப்பீங்க. பட் தேங்க்யூ எங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய். அண்ட் எனக்கு ரீசெண்டாக தான் பழக்கம், பட் thank you for being a part of the team. It means so much to us, all that you've done. And again, எங்கள் production team, MRP and Zion, we are here. நாங்கள் நல்ல படம் பண்ணணும்னு முயற்சியில் இருக்கோம். With love is a blessing. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. The movie is about nostalgia. And டெஃபினட்டாக படம் பார்த்துட்டு போகும்போது எல்லார் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபில்ம்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அது அகேன் வெரி சூன் we'll keep announcing and we'll keep making good films. And inge I have to thank my husband Vishagan. நீ வேலைக்கு போ, நீ எதுக்கு இந்த பிரேக் எடுத்திருக்கேன்னு என்னை மோட்டிவேட் பண்ணி அமிச்சது was my husband. So thank you so much for that, Chelam. And my two wonderful children, Ved and Veer. வேது வந்து 100% சினிமா தாங்க வரும். அது இந்த லெகசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த்ன்ற லெகசி வந்து டெஃபினட்டாக என் பையன் he will take it forward. And என்னோட அம்மா அண்ட் அப்பா, thank you so much for everything. ஒரு 18 years இருக்குங்க நான் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. அஃப்கோர்ஸ் கேப்லாம் வந்துருச்சு. பட் நான் 18 yearsக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு தாட் என் மைண்டில் இருக்கோ அதுதான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இருக்குது. நான் என் அம்மா அப்பா பெருமைப்படுத்தணும். அண்ட் அதுக்காக நான் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். பட் தம்பி சொன்ன மாதிரி வித் லவ்க்கு முன்னாடி வேறு, வித் லவ்க்கு அப்புறம் வேறு, அது நடக்கணும். ஸோ தேங்க்யூ. என்னோட கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. ஃபார் ஆல் ஆஃப் யூ ஹூ ஹவ் கம் டுடே, இவ்வளோ நேரம் இருந்து எங்களோட இந்த இவெண்ட்டில் கலந்து கொண்டதுக்கு தேங்க்யூ. அண்ட் மீடியா, உங்கள் கையில் பெரிய பவர் இருக்குது. இந்த படத்தை கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அண்ட் அகேன் ஷான், அபி, அனஸ்வரா, தம்பி, மதன், மோகன் சார், மோயன் ஐயா, எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச்.